மலர் என்ன ஆச்சுடி? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆஃபீஸ் போலியா நீ? இல்லை சண்மு, போகலை. ஏன் மலர்? உங்கள் எம்டி தான் ஃபோன் பண்ணாரு ஆஃபீஸ் வரலையான்ட்டு. இன்னைக்கு நீ ஆஃபீஸ் கிளம்புன்னு நான் நினச்சேன். ஷண்மு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடி, போகிறதுக்கே மனசு இல்லை. அதான் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? இருந்தாலும் அந்த இன்சிடெண்ட்டை மறக்க முடியுமா? அது மட்டும் இல்லைன்னா ஆஃபீஸ் போகல எல்லாரும் கேட்பாங்க என்கேஜ்மெண்ட் என்னாச்சு என்கேஜ்மெண்ட் என்னாச்சுன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லலான்னு கூட எனக்கு தெரியல. அதான் எனக்கு போகிறதுலே மனசு இல்லை. என்ன மலர், எங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுவேன் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. இப்போ என்னன்னு பார்த்தா நீ அப்படி இருக்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு பயந்து வீட்டில் உட்காந்துருக்க? அவங்களுக்கு பயந்தெல்லாம் நான் உட்காந்துருக்கல, எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி என் மாமனாருக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க? உன் சுச்சுவேஷனும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக இப்படியே வீட்டிலேயே கிடக்க போகிறேன்? விடு, நான் ஒரு 2-3 நாள் சென்று தான் போக போகிறேன். இப்போதைக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. மலரே. என்னம்மா? என்ன மலர், நீ கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதில் விடல உனக்கு? இல்லைம்மா, கூப்பிட்டதே காது கேட்கல. ஏண்டி, உன்கிட்ட சொல்லி தானே விட்டேன். சாரிம்மா, மறந்துட்டு. ஆமாம், இப்படியே இருங்க, சாப்பிடாம கிடக்க. நேற்று கூட சாப்பிடல ஒழுங்கா. இந்தா இட்லி சாப்பிடு. ஐயோ அம்மா, எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிட போகிறேன். சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, எரிச்சலாக இருக்கு எனக்கு. என்ன மலரு நீ? ஒழுங்காவே இப்பெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. ஒழுங்கா இதை வாங்கி சாப்பிடு. அம்மா, எனக்கு பசிக்கலை, நான் பசிச்சா சாப்பிட்றேங்கல்ல, விடுங்களேன். அப்படிலாம் விட முடியாது. ஒழுங்கா இந்த 3 இட்லியை நீ இப்போ சாப்பிட்டு முடிக்க சொல்லிட்டேன். அம்மா வேற புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. என் மலரு, ஒழுங்கா சாப்பிட வேண்டினே. சாப்பாட்டில் உனக்கு என்னடி கோவம்? அப்படி பசிச்சா நானே சாப்பிட போகிறேன், பசிச்சா தானே? ஆமாம், உனக்கெல்லாம் பசிக்காது. எனக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பசி வருது. ஏதாவது வாயில் அறப்பட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. ஆனால் நீ என்னன்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு சாப்பிடல, காலையில் சாப்பிடல, இப்படி இருக்கியே. அதுக்காக உன்ன மாதிரி தீனி பண்டார மாதிரி இருக்க முடியுமா? இதுக்கு பேர் தீனி பண்டாரம்லாம் இல்லை. என் உடம்பு ஒழுங்காக இயங்குதுன்னு அர்த்தம். ஆனால் உன் உடம்பு தான் ஒழுங்காகவே இயங்கலைன்னு நினைக்கேன். அதான் உனக்கு பசியும் வரமாட்டேங்குது, சாப்பிடணும்னு எண்ணமும் வரமாட்டேங்குது. ஒன்று இதை சாப்பிடு, இல்லைனா என் கிட்ட கொடு, நான் 1 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவேன். சார், இந்த தீனி புத்தி இன்னும் ஒன்றை விட்டு போகலையா? இந்தா தின்னு. ஒழுங்கான மனசோட தந்தா தா, இல்லைனா நான் பாத்ரூமில் கிடக்கணும். ஒழுங்கான மனசோட தா, இல்லைனா நீயே சாப்பிட்டுக்கோ. இம்மா தாயி, நான் ஒழுங்கான மனசோட தான் தர்றேன், ஒழுங்கா வாங்கி சாப்பிடு. அப்போ ஓகே. எனக்கு வேற ரொம்ப பசியாக இருந்துச்சா, அம்மா சுட்ட இட்லியும் சட்னியும் வேற ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் 2 இட்லி கேட்டோம்னா கண்டிப்பாக திட்டு விழுன்ட்டு தான் அமைதியாக வந்துட்டேன். நல்ல வேளை அம்மா உனக்குன்ட்டு எடுத்து வச்சதை கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது தெரியுமா? ஏண்டி, அலாரம் அடித்த மாதிரி உனக்கு மட்டும் எப்படிடி பசி வருது? அதெல்லாம் அப்படிதான். சரி, பூமாரி எங்க? பூமாரி அக்கா எங்கே இருக்காங்க? அவங்க போயாச்சு அந்த வீட்டுக்கு. போயிட்டாளா? எப்போ போனா? என்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில் அவங்க அத்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, உடனே குடுன்னு ஓடியாச்சு. ஓ அப்படியா? பாத்தியில பூமாரி அக்காக்கா அவங்க தான் முக்கியம். ஒரு ஃபோன் தான் வந்துச்சு, உடனே டக்குன்னு கிளம்பிட்டாங்களே. பின்ன 4-5 நாள் இங்கே இருந்தாச்சுல இந்த பிரச்சனையோட. அங்கே போகிறதானே நல்லது. அவங்களுக்கும் என்ன எதுன்ட்டு பதில் சொல்லி ஆகணும்ல. சும்மா இங்கே இருந்துட்டு இருக்க முடியுமா? ஆமாம், ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிட்டா? எனக்கு என்ன தெரியும், அம்மா தான் சொன்னாங்க சீக்கிரமாக கிளம்பு சீக்கிரமாக கிளம்புன்னு. அதனால தான் அக்காவும் கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. மலரு, 1 இட்லி சாப்பிட்றியா? வேண்டாம் தாயி, நீயே சாப்பிடு, எல்லாத்தையும் உன் வயிற்றுலே வை. அட என்ன பூமாரி, நீ ஏன் சமையல் வேலையை பார்த்த? இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. லதா இன்னுமே வரல, அதான். வரலன்னா என்ன, அவள் வந்து பார்க்க தானே செய்வா. உனக்கு யார் அதுக்குள்ளே உன்னை யார் பார்க்க சொன்னா? உன்னை என்ன சமையல் பண்ணுறதுக்காகவா கூப்பிட்டேன்? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை, நான் சீக்கிரமாகவே எஞ்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு காலேஜ் வர லீவு தானே, அதான். இங்கே பாரு, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன அத்தை இது? இது நம்ம வீடு, இங்கே வேலை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமா? அப்படி இல்லை பூமாரி, நீ ரெஸ்ட் எடு, புரியுதா? படிக்கிற பொண்ணு நீ, எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? சரிங்க அத்தை, விடுங்க. சரி, என்ன சமையல் பண்ணியிருக்க? சேமியா தான் அத்தை பண்ணியிருக்கேன். ஐயோ, சேமியாவா? கார்த்திக்கு பிடிக்காதம்மா. இங்கே பாருங்க அத்தை, இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒன்று தான் பண்ண முடியும். பிடிச்சா சாப்பிடட்டும், பிடிக்காட்டா அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ அதை செஞ்சு சாப்பிடட்டும். என்ன பூமாரி இது? எப்போவுமே அவனுக்கு பிடிக்காத எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம்னு உனக்கு தெரியும்ல. சரி, நீ சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அத்தை, நான் சேமியா தானே செஞ்சு வச்சிருக்கேன், ஒன்றும் விஷத்தை செஞ்சு வைக்கலையே, சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பயப்படுறதுக்கு. அதுக்கு இல்லைம்மா, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, அதான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அத்தை, ஒரு நாள் தானே, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வருத்தப்படுறீங்க? அவர் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, ஒன்று பார்த்து செய்கிறதுக்கு.
சரி விடு, அவனை பற்றி பேசினாலே நீ இப்படி தான் டென்ஷன் ஆயிடுவ. அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். சரி விடு. அப்புறம் மலரோட மாமா எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல அத்தை, கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்காரு. பாவம் மலர், என்கேஜ்மெண்ட் இப்படி ஸ்டாப் ஆனது நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுவாளே. சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அவங்க மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நல்லபடியாக இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷமாக தான் அவள் இருக்கா. எப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் என்கேஜ்மெண்ட் நடந்துடும் அத்தை. சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பவித்ராவோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு ஆள் வர்றாங்க. எந்த தேதி என்ன எதுன்ட்டு சொல்றதுக்கு. ஓ அப்படியா அத்தை, சரிங்க அத்தை. அம்மா. என்ன கார்த்திக், இங்க கிச்சன்ல தான் இருக்கேன். ஐயோ கார்த்திக் கார்த்திக் பாத்துடா. அம்மா அம்மா புடிங்கம்மா. டேய் கார்த்திக் கார்த்திக் மெதுவாடா. யாருங்க தண்ணிய கொட்டினா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த வீட்டுல யாருக்காச்சும்? ஐயோ என் ட்ரெஸ் எல்லாம் வம்பாயிடுச்சு. இனி நான் எப்போ ஆபீஸ் கிளம்புறது? டேய் டேய் கார்த்திக் மெதுவா எழுந்துரு. என்னம்மா அது? யாரும்மா இங்க தண்ணி கொட்டினா? தெரியல கார்த்திக், யாரு கொட்டினான்னு தெரியலையே. தண்ணியா கிடந்தது அங்க. நானும் அந்த வழியா தானடா வந்தேன். ஒழுங்கா கூட பார்த்து நடக்க வேண்டியனடா. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கம்மா. இப்ப யாரு அங்க தண்ணிய கொட்டினான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். லதா எங்க? அவன் இனிமே தான்டா வரா. அப்போ முதல்ல கிச்சனுக்கு வந்தது யாரு? பூமாரி, நீ தானம்மா கிச்சனுக்கு வந்த. தண்ணி எதுவும் இங்க கெட்டி கிடந்தது. ஆமா அதானே பார்த்தேன். இவன் தான் செஞ்சிருப்பா. சிரிக்கவே தெரியுதே. எப்படா இவன் கீழே விழுவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா போல. திமிரு பிடிச்சவன். நீங்க பாருங்க, ஒழுங்கா பேசுங்க சொல்லிட்டேன். நீங்க கீழே விழுறதுல எனக்கு என்ன ஜாலி இருக்க போகுது? கீழே தெரியாம விழுந்தோம்னா எல்லாருக்கும் சிரிப்பு வரதான் செய்யும். என்ன பூமாரி இது? உங்க வீட்ல இருந்து யாராவது விழுந்தா இப்படிதான் சிரிப்பியா? ஐயோ அத்தை, தப்பான நோக்கத்துல எல்லாம் ஒன்னும் சிரிக்கல அத்தை. தெரியாம தன்னை அறியாமலே சிரிப்பு வந்துட்டு அத்தை. அடி ஏதாவது பட்டிருக்கோ? ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கேளு, தண்ணி எதுக்கு இங்க கொட்டின? வேணும்னு தானே பண்ண? இல்ல தண்ணி எப்ப கொட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? நீ தான் வேணும்னு தான் கொட்டியிருக்க. நான் இதுக்கு தண்ணி வேணும்னே கொட்ட போறேன்? நான் என்ன பைத்தியமா? அப்போ நான் வந்து வலிக்கி விட, தண்ணி இல்லாம வலிக்கி விட நான் என்ன பைத்தியமா? யாரு கண்டா? என்ன பூமாரி இதெல்லாம்? ஒழுங்கா வாய் பேசுறியா எப்படி? இல்ல அத்தை, தண்ணியை நான் கொட்டவே இல்ல அத்தை. அவர் எப்படி வலிக்கி விழுந்தாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வேற யாராச்சும் வந்தாங்க தண்ணி கொட்டி இருக்கலாம்ல. தேவையில்லாம ஏமல பழி போட்டா எனக்கு கோவம் வரதான் அத்தை செய்யும். அத்தை, நான் சாப்பாடு எடுத்து வைக்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க ப்ளீஸ். அம்மா என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு? அது வந்துடா. அம்மா வாயை ஒழுங்கா வச்சுட்டு பேசுங்கம்மா. இல்லடா, நீ கீழே விழுந்த அதிர்ச்சியில வாய் அப்படி ஆயிடுச்சுடா. சேமியா தான். பூமாரி தாண்டா சமைச்சிருக்கா, வா வந்து சாப்பிடு. சேமியாவா? சேமியா தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. யாரு கட்டி சமையல் பண்ணீங்க? இவன் என்ன இந்த வீட்டோட மகாராணியா? கொஞ்ச நாளைக்கு தானே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ள உரிமை எல்லாத்தையும் கையில எடுக்கிறாளோ? இங்க பாருங்க, எனக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும், அதனால பண்ணிருக்கேன். சாப்பிட விருப்பம் இருக்கவங்க சாப்பிடுங்க. நான் ஒன்னும் உங்களுக்காக பண்ணல. ஏய் என்ன திமிரா உனக்கு? டேய் கார்த்திக், இப்பதானே வலிக்கு விழுந்திருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சேமியாவை சாப்பிட்டுட்டு பேசாம கிளம்பு. இல்லனா உனக்கு பிடிச்சது ஏதாவது வெளியே போய் சாப்பிடு போ. வச்சு தொலைங்க. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுல நடக்கிறது புரிய மாட்டேங்க, இல்ல உங்களுக்கு நடக்க தெரிய மாட்டேங்குதா?